பொறுப்பாசிரியை திருமதி ஸ்ரீ ரூபி தான் என்னைய பேசினவா. பணியாளர்கள் என்ன சொன்னாலும் அவைகளுக்கு நேரம் உடனே என்னைய கண்டிச்சிருவா. ஆனா நான் என்ன சொல்றேன்னு என்ற கருத்தை எப்பயுமே கேட்க மாட்டான். முகாமையாளர்னு தேர்வு செய்தவா முகாமையாளரை எந்த விதமா ரீட் பண்ணணும்ன்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அவருக்கு தெரியல. நான் எவ்வளவு முறை சொன்னேன், நான் அமைதியா தான் எந்த விஷயத்தையும் கதைப்பேன். அதே மாதிரி நான் பணியாளர்கள் கூட வெயிட் இல்லாமல் குறைவா இருந்தா கூட நான் போய் அவையில ஆக்களுக்கு நேரம் நுகர்வோருக்கு நேரம் இன்சல்ட் பண்ண மாட்டேன். அமைதியான முறையில அவையில்கிட்ட போய் டீசெண்டா சொல்லுவேன். ஒரு டீசன்ட் டிசிப்ளின் தெரியாத ஒரு ஆள் தான் பொறுப்பாசிரியர் எங்கட திருமதி ஸ்ரீ ரூபி என்றவா. என்னால நான் எவ்வளவு முறை அமைதியா போயும் நான் என் வேலையை சரியா செய்யும். அடிக்கடி என்னைய தேவையில்லாத வார்த்தைகளோட தேவையில்லாம பேசுவா. பணியாளருக்கு மத்தியிலேயே முகாமையாளர்ன்ற முக்கியத்துவத்தை அந்த பணியாளர்களையும் தந்ததில்லை, இவவும் தந்ததில்லை. ஆனா என்னத்துக்காக முகாமையாளர் இவைய அவசரமா தேவைன்னு தேர்வு செஞ்சவியலோ எக்ஸாம் வச்சவியலோ எனக்கு தெரியல. ஆனா நான் எந்த வேலையை நான் சரியான முறையில செயல்படுத்தி வந்தும் ஒரு காலத்திலையும் என்னை அவன் நன்மை என்று எதுவும் சொன்னதே இல்லை. பிறகு கடைசியா போன செவ்வாய்க்கிழமை, கடந்த மாதம் இந்த 3ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை எப்படியும் ஒரு 7ஆம் தேதி இருக்கும் மீட்டிங் போட்டவிய. மீட்டிங் திடீரென்று அறிவிச்சவிய. எனக்கு 3ஆம் மாத சம்பளமும் தரவே இல்லை. அப்போ அவசரமாக மீட்டிங்னு சொல்லி நானும் 2 மணிக்கு மீட்டிங் தானேன்னு கோயில் ஒரு தேவை போக வேண்டி இருந்து நான் போகாமல் மீட்டிங்கு போய் இருக்கிறேன். 3 பேர் சேர்ந்து நடத்த வேண்டிய குழுவை ஒரு ஆளாக இவன் மட்டும் எங்கள் பணியாளர் மத்தியில் ஆரம்பிக்கிறான். முகாமையாளரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணுமென்று சொல்லி தொடங்குறா கதையை. என்னன்னு பார்த்தா அவ்வளவு என்னையை பற்றி தேவையில்லாத குற்றங்குறையா ஒரு சும்மா புரணி கதைக்கிற ஒரு ஆள் மாதிரி அதில் இருந்து அவ்வளோ கதையும் தேவையில்லாத கேவலமாக சொல்லி அவ்வளோ பேரும் சேர்ந்து என்னையை நோக்கி தேவையில்லாத பேச்சு பேச இவ வைக்கிறா. ஒரு பொறுப்பா இருக்கிற ஒரு அதிகாரி இப்படி செய்யறது சரியான ஒரு பிள்ளை. இன்னும் அதை எங்களோட தலைவி சுபதினி என்றவாவும் பில் கஷியரும் எழுதி கொடுத்த பேப்பரை வாசிச்சு ஒவ்வொரு கருத்துக்கா என்னைய போட்டு கேள்வி கேட்டு எனக்கு பயங்கர மன உளைச்சலை தந்து உடனே அந்த இடத்துலயே நான் கடிதம் எழுதுறேன். மன உளைச்சலால் நான் பாதிக்கப்பட்டு இந்த பணியிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்லி கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வர்றேன். சுபதினி சொல்றா, தான் நினைச்ச இதுல ஒரு சின்ன விஷயம், நான் என்னோட ஒத்து போனா பில்காசியரோட ஒத்து போனா எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இப்படி எல்லாம் வராதுன்னு சொல்றான். ஆனா நான் எந்த காலத்திலையும் அவையில பகச்சதே இல்லை. எல்லாத்துக்கும் அவைகள்ட்ட கேட்டுதான் செயல்பட்டுனான். ஆனா பொறுப்பாசிரியையும் அதைத்தான் விரும்பினான். அவைகள்ட்ட கேட்கணும், அவைகள்ட்ட பணிஞ்சு போகணும் வேண்டாம். நான் என்ன தவறான வேலை செய்தேனா? நான் செய்ததெல்லாம் நான் சரியா இந்த வேலையை செய்யணும்னு தான் நான் போனது வேலைக்கு. ஆனா எனக்கு சம்பளமும் தரையில, இது வரைக்கும் தரையில. போன வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி இருக்கும் மேல சிசி சார்ன்னு சொல்லி எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார் விவசாய திணைக்களத்துல. அவரோட கொண்டு போய் நான் என்னுடைய மன அழுத்த எல்லா பிரச்சனையும் இது நாள் வரைக்கும் நான் வெளியில சொன்னது எல்லா விஷயத்தையும் நான் எழுதி கொண்டு போய் அங்க கொடுக்க அவை இது சம்பளத்தை பத்தி சம்பளமே எனக்கு இது வரைக்கும் ஒரு முடிவும் இல்லை. நேற்று வெள்ளிக்கிழமை என்ன தேதி 18ஆம் தேதி 17ஆம் தேதி கால் பண்ணி வர சொன்னவிய ஆஃபீஸுக்கு வர சொல்லி. நானும் ஒரு ஆசையா சரி சம்பளத்துக்கு தானே ஏதோ ஒரு முடிவு சொல்ல போயிடணும்னு நினைச்சிட்டு அங்கே போக என்னையை பற்றி எதிர்கருத்துக்கு அவைய நான் எழுதின கடிதத்துக்கு அவ்வளோ ஒரு 6 கேள்வி பொறுப்பாசிரியை திருமதி ஸ்ரீ ரூபி என்றவ எழுதி கொடுத்துருக்குறாங்களாம்னு சொல்லி அந்த கேள்விக்கு என்னைய எழுத சொல்லி பேப்பர் தாரி நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி நானும் ஒவ்வொரு கேள்வியா எங்களோட டிடி மிஸ் என்றவ பிரதி விவசாய பணிப்பாளராக பொறுப்பாசிரியர் திருமதி ஸ்ரீ ரூபிக்கு மேல் அதிகாரியாவா அவ இருத்தி என்னையை வச்சுக்கொண்டு இவ்வளவு கேள்விக்கும் ஒவ்வொன்றுக்கும் பதில் எழுதுன்னு சொல்ல நானும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு உண்மையான பதில விடயத்தை எல்லாத்தையுமே நான் எழுதி கொடுத்தும். அப்ப நான் அதுல எழுதி இருக்கிறான் 3 பேர் சேர்ந்த குழுவுல ஏன் இவையை தனிப்பட்ட முறையில் நடத்தணும்னு நான் கேட்டிருந்ததுக்கு அவ சொல்லியிருக்கிறா, டிடி பிரதி விவசாய பணிப்பாளர் ஆண்டு வர முடியல, நீங்களே ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு பொறுப்பாசிரியர் கண்காணிப்பு குழு சேர ஒருவர் வர நீங்க தனியா நீங்க செய்யுங்க, நேரம் இல்லை நான் போறேன்னு சொன்னவராமண்டா. அன்றைய கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு நாள் அவைய நாளை தள்ளி போட்டிருக்கலாம். என்ன காரணத்துக்காக பிற்பகல் 2 மணிலிருந்து மாலை 6:30 வரைக்கும் அந்த கூட்டத்தை தனிப்பட்ட முறையில என்னைய வச்சுக்கொண்டே ஒரே பக்கத்துல ஒரு ஆளை கல்ல எறிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மன அழுத்தத்தை ஆதங்கத்தையும் கொடுத்து என்னைய வேலையை விட்டு வெளியில போறதுக்கு உண்டான வேலையை செய்ததும் இல்லாம என்னோட அப்ப அந்த முன்னுக்கு சோளம் பறிச்சு சின்ன கொஞ்சம் சிறிது லாபம் எடுத்து கொண்டு வந்த வாழ்வாதாரத்தால பாதிக்கப்பட்ட சுபாஜினி என்பவரும் அவர் அப்பப்ப என்னோட சும்மா லேசா சிரிக்கிறது கதைக்குது என்ற ஒரு குற்றத்திற்காக அவரையும் தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுத்து கடிதத்தை எழுதிச்சு வெளியில போகும்படி செய்து விட்டினோம். ஆனா அவைய ஒரு காலத்திலும் சுபதினி என்பவ எப்ப பார்த்தாலும் அவவோட நாங்க எப்பயும் பணிஞ்சு போகணும், தான் நினைச்சா எதுவும் நடக்கும்.
சம்பளம் தான் தாரதான் தனக்கு அடிமையாக தான் இருக்கணுமாமட்ட அடிக்கடி வார்த்தைகளை என்னட்ட கதைச்சு மனநொந்தும் நான் அதை திருமதி ஸ்ரீ ரூபியிடம் நான் போய் சொல்லியும் அவள் ஒரு காலத்திலையும் அதுக்குண்டான் அவள் சிரிப்பா ஏளனமா என்னை பார்த்து சிரிக்கிறா இதெல்லாம் சமாளிச்சு தான் போகணுமெல்லாம் சொன்னவா இருந்தும் நான் சமாளிச்சு போனதுக்கு எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை. என்ற மார்ச் மாத சம்பள பணத்தொகை இன்னும் தரவே இல்லை எனக்கு. நான் வேகாய பிரச்சனையால வேலைக்கு போனா சம்பளத்துக்காக தான் போறது. இவரோட அமைதி அடங்கி போயும் எனக்கு என்ன முடிவு கிடைச்சது? இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் தரவே இல்லை. எங்களோட பொறுப்பாசிரியை திருமதி ஸ்ரீரூபி அவர்கள் மீட்டிங்கில் கூட்டம் தனிமையில் என்னைய வச்சு நடத்தும் போது அவர் கூறியதெல்லாம் என்னன்னா, அவருக்கு ஏற்ற பணியாளர்கள் அனைவரையோடையும் கதைச்சு பேசி சிரிச்சு சொல்கிறா, என்னால் நீங்கள் எவ்வளோ பேர் இஞ்ச கோடீஸ்வரர் இல்லைன்னாலும் லட்சாதிபதி ஆகி இருக்கிறீங்க, அதுக்கு நான் தான் காரணம்னு பெருமையை அடைச்சு கொள்றா. மற்றது அவள் என்ன சொன்னான்னா, தண்டை தலையில கொண்டு இந்த அம்மாச்சி பாரம்பரிய உணவத்தை திணிச்சு வச்சிருக்கிறாங்களாம். இவ மாதிரி என்னையை காட்டி அடிக்கடி காட்டி குற்றம் குறையா சொல்லி இவங்கள மாதிரி ஆக்களால எனக்கு மண்டையால தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் சொல்லி சுட்டி காட்டுறா. ஆனா என்ன பிள்ளை என்ன தவறு செய்தனு எனக்கு உண்மையாவே தெரியல. நான் செய்ததெல்லாம் சரியான வேலை சரியான கணக்கு அதை விளங்கி கொள்ற அளவுக்கு அவருக்கு திறமை இல்லையா இல்லை என்னன்னு எனக்கு நான் அதை குற்றம் சொல்ல வரையில. இன்னும் ஒன்று என்னன்னா, தனக்கு வட்டக்கட்சி ஃபார்ம் வேலையை கொடுத்து அதையும் திணிச்சு வச்சிருக்காங்களா மேனேஜர் பொறுப்பை தந்து அந்த டென்ஷன் தனக்கு ஒரு பக்கமாம். தான் இந்த பென்ஷன் என்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அதுக்குள்ள இருந்து நாயா போய் அலைய வேண்டியதா இருக்கு. இல்லைன்னு சொன்னா நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு பேசாம நான் இந்த சமைக்க வந்தா கூட நல்ல வருமானம் வருதுன்றலாம் கூட அவ சொல்லி கதைச்சவா. ஆனா யாரும் அவ இதுக்குள்ள நெருக்கடி ஆகுறது நாங்க ஒன்றும் ஆக்கல. அவதான் எங்களோட மனசை கொஞ்சம் கூட தெளிவா புரிஞ்சு கொள்ளாம நாங்க என்ன செய்யறோம்ன்றதை விளங்கி கொள்ளாமலா இல்ல விளங்காத மாதிரி நடிச்சோ தெரியல. இந்த பில் கஷியரும் தலைவி சுபதினியும் சரி வாழ்வாதாயம் என்ற பெயர்ல அவைய நடத்தின வாழ்வாதாயம் ஒரு நபருக்கு எவ்வளவு காலம் குறைத்தது? ஒரு 2 வருஷம் அல்லது ஒரு 5 வருஷமே கொடுக்கட்டுமே. தலைவி சுபதினி இது வரைக்கும் 8-9 வருஷமா இருக்கிறா. அதுலயே அதே ஒரே நிலையில. பில் கஷியரும் இப்ப 4 வருஷமோ என்னமோ இருக்கிறாங்க. ஆனா இப்ப வார நாங்க மட்டும் என்னத்துக்கு அவைகளுக்கு ஒரு குற்றம் குறையாவும் நாங்க ஒரு வேண்டாத ஆக்களாவும் தெரியுறோமோ எங்களுக்கு அதை பத்தி தெரியல. அதோட புதுசா யாராவது வேலைக்கு உள்ள வந்தா அவையில உள்வாங்கிறதே இல்லை. சும்மா தேவை அவையில்ட்ட விவரத்தை எடுக்கணும். சும்மா பேருக்கு சும்மா முகமூச்சுக்கு எடுத்து போட்டு அவையில எந்த ஒரு தகவலும் அவையில கொடுத்து இவையில ஒன்றுக்குள்ள ஒன்று இவையிலே கதைச்சு பேசி காலங்காலமா அவையிலேயே அதுக்குள்ள நிற்கணும். வாழ்வாதாயம் என்றது ஒரு ஆள் உழைச்சு நல்லா இது செய்தா அவையில வெளியில அனுப்பிட்டு அடுத்து உள்வாங்கணும். புது அங்கத்தினர்களை உள்ள போடணும். அப்பதானே அந்த பெண்களுக்குள்ளான வாழ்வாதாயத்தை நிறைவடைய செய்ய முடியும் நாங்க. ஆனா முகாமையாளர் எண்ணெய் எடுத்தும் வாழ்வாதாய அடிப்படையில தான் எடுத்தவிய. ஆனா என்ன காரணத்துக்காக எடுத்தவிய என்ன காரணத்துக்காக இன்சல்ட் பண்ணவோ தெரியல. மன உளைச்சலால நானாதான் என்னைய கூட நேற்று பிரதி விவசாய பணிப்பாளர் சோதி விஜயதாசன் அவர்கள் கூப்பிட்டு கதைக்கையில சொன்னா, நீங்க வேலைக்கு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லி என்னைய கேட்டவா. ஆனா இந்த பழைய நிர்வாகங்கள் பில் கஷியர் பொறுப்பாசிரியர் திருமதி ஸ்ரீ ரூபி எல்லாம் இருக்கிற வரைக்கும் அங்க நாங்க நிம்மதியா வேலை செய்ய முடியாது. மன அழுத்தத்தோடையும் மன உளைச்சலோடையும் தான் நாங்க வேலையும் செய்யணும். மற்றது நாங்க வெளியில ஏறணும். அதனால நான் சொன்னா இல்லை என்னால வேலைக்கு எனக்கு நான் வேலை செய்த சம்பள பணத்தையும் தரையில்ல. என்ன காரணமோ தெரியாது. அவங்க இப்படியே இழுத்து அடிச்சு கொண்டு சரி கூப்பிட்டு ஒரு அதுக்குண்டான தெளிவு கருத்து சொல்லாம திரும்பியும் அவவும் விஜயதாசன் பிரதி விவசாய பணிப்பாளர் விஜயதாசன் அவர்களும் டிடிமிஸ் அவர்கள் என்ற சொல்ற அவவும் என்னைய கூப்பிட்டு வச்சுட்டு அவைய கதைக்கிற மாதிரியே தான் இவவும் என்னட்ட நேற்று கருத்து தெரிவிச்சவா. அப்ப இவ முன்னிலையில கொண்டு போயும் இவர்கள் முன்னிலையில கொண்டு போயும் எனக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. எந்த சுயமான முடிவும் அவவும் எடுக்கிறதில்ல. பொறுப்பாசிரியர் திருமதி ரூபியும் தானும் சுயமா முடிவெடுக்கிறதில்ல. பில் கஷியரும் தலைவி சுபதினியும் என்ன சொல்லினமோ அதுக்கு தான் இவைய மந்திர வேதவாக்கா எடுத்துக்கொண்டு போற எங்களை எல்லாம் இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கினோம். அவைகளுக்குள்ள என்ன ஒற்றுமையோ எனக்கு தெரிய இல்லை. ஆனா பயங்கரமா நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதுக்குள்ள மன உளைச்சலோட துப்புரவு பணியாளர்கள் இருக்கணும் வேலை செய்து கொண்டு அவைகளுக்கு சம்பளங்கள் ஒழுங்கா கொடுக்குறல. அவைய எனக்கு நான் போனோன்னு சொன்னவிய மேனேஜர் நீங்க வந்த உடனே தான் எங்களுக்கு ஒழுங்கா 2ஆம் மாத சம்பளம்லாம் வந்திருக்கான்னு சொல்லி. ஆனா இப்ப 3ஆம் மாத சம்பளத்துக்கு நானும் 31ஆம் தேதியில இருந்தே எல்லா அட்டண்டன்ஸையும் பார்த்து எழுதி வச்சுட்டு நானும் கொண்டு திரிஞ்சு ஃபைல அவைய கையெழுத்து வச்சு தரவும் இல்லை. இதுவரைக்கும் சம்பளமும் கொடுக்கல. விஜயஸ்வரி என்ற ஒரு அம்மா நான் இருக்கும் போதே வேலை செய்து கொண்டதுவா. அவள் எப்படியும் குறைஞ்சது அங்கே நிறைய வருஷமா வேலை செய்தவா. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் வேலை செய்திருக்கிறா. அந்த அம்மாவும் பயங்கர மன உளைச்சலால நான் இருந்த காலகட்டத்திலேயே விலகி அவ இப்ப வேற எங்கேயோ போறாவோ இல்லை வீட்டில் இருக்கிறதுல பயங்கர கஷ்டப்பட்டவாவ. ஆனா அவருக்கும் இன்னும் சம்பளம் கொடுக்கப்படையில. என்னோட சேர்ந்த 3ஆம் மாத சம்பளம் கொடுக்கப்படையில. அவருக்கும் ஒரு தீர்வும் இல்லை.
இவை இப்படியே செய்து இப்படியே இருந்தா வாழ்வாதார பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கடைசியாக வந்து நிற்கிறோம். இதுக்கு நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லணும். இல்லையா அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்துக்கு நேராக நாங்கள் போய் உண்ணாவிரதம் இருக்கவும் தயாராக இருக்கிறோம். எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் மண்டியில் நான் எங்கன்னாலும் கிராஜுவேட், நான் எங்கன்னாலும் வேலைக்கு போவேன், பிரச்சனை இல்லை. வாழ்வாதார பிரச்சனையால் உள்ளுக்கு நாங்கள் உள்ளே இறங்கி வேலை செய்ய போக பணியாளர்களாக இருக்கிற பெண்களுக்கு இனியாவது ஒரு அமைதியான சூழல்ல அவையே வேலை செய்யணும், நிம்மதியாக வேலை செய்யணும், அவையிலும் வாழ்வாதாரத்தில் வருமானம் ஈட்டணும் என்றதுதான் என்னுடைய குறிக்கோள்கள். மற்றபடி எனக்கு எதுவுமே அவை தரத்த என்ற சம்பள பணத்தை மட்டும் அவையை தந்தா போதும். நன்றி. வணக்கம். நான் கலையரசி. நான் கிளிநொச்சி அம்மாச்சி உணவகத்தில் கடமை புரிகின்றேன். அம்மாச்சி உணவகமானது பெண்களுக்கான, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான வாழ்வாதாரம். அது வந்து ஒரு அரசால இயங்குகிற ஒரு கடை, ஒரு உணவகம். அந்த உணவகத்தில் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டு வெளியே போகிறார்கள், பெண்கள் கண்ணீரோடு வெளியே போகிறார்கள் என்றால் அந்த கண்ணீருக்கு பின் காரணம் அரசு ஊழியர்கள் என்றால் அந்த கடையை பெண்களுக்காக வாழ்வாதாரம் சொல்லி உருவாக்கணும். அது அரசு ஊழியர்களின் வாழ்வாதார கடை என்று தொடக்கி விடலாம். ஏனென்றால் இந்த கடையில வந்து 48 பெண்கள் வேலை செய்த கடை. அதாவது அம்மாச்சி உணவகம் வந்து வடமாகாணத்துல முதல் தரமான கடை. 48 பணியாளர்கள் வேலை செய்த கடை. இன்று அதில் ஒரு 10-15 நபர்கள் தான் பணிபுரிகிறார்கள். அந்த 10-15 பேர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வேலை செய்கிறார். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவையில்லை. அவர்கள் எல்லாரும் வசதியாகத்தான் இருக்கிறார். அவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்வாதாரம் தேவையில்லை. ஏன் அவர்கள் அந்த இடத்தில் வேலை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து அந்த அரச ஊழியர்களோடு ஒத்து போனபடியால் அவர்கள் வந்து அந்த வேலையை செய்கிறார்கள். நாங்கள் ஒத்து போகவில்லை. நாங்கள் நியாயமாய், நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நியாயத்தை கேட்டபடியா நாங்கள் எல்லாரும் வெளியே போயிட்டோம். இன்றைக்கு அந்த வெளியே போன பெண்கள் எல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு அடுத்த வேலை என்ன செய்யணும், எந்த வேலைக்கு போகிறது, வீட்டில் பிள்ளைகளை எப்படி பார்க்கறது, குடும்பத்தை என்னென்று கொண்டு போகிறது என்று ஒவ்வொருத்தரும் கண்ணீரோட அழுக அந்த பாவத்தை வேல் தேடி கொண்டிருக்கணும். நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கோம், இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் தீர்த்து வைங்கொண்டு அவங்கள்ட்ட போனால் நான் சொல்றத நீ செய், இல்லாட்டி உங்களை செய்ய முடியாது, நீ வேலையை விட்டு போகலாம். அதுக்கு மேலெடுத்து கொண்டே கொடுத்து அவர் சொல்றாரு, எங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்ரீ ரூபி, சோதி விஜயதாசன், சுதர்சினி, மாலினி, முரளிதரன் இவ்வாறான அரச ஊழியர்கள், அதாவது விவசாய திணைக்கள அரச ஊழியர்கள் இவ்வளவு பேரும் ஒன்று திரண்டு அம்மாச்சி பணியாளர்களை ஒரு அடிமைத்தனமாக, அதாவது சாப்பாடு இந்த வயிற்றுக்கு போடு, இதை எந்த ஒரு அம்மாச்சியிலையுமே இல்லாத ஒரு நடைமுறை. ஆனா சொல்றது அம்மாச்சி எல்லாம் ஒன்று, அம்மாச்சின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒன்று, அம்மாச்சிக்கு ஜாப் இருக்கிறது, அம்மாச்சியின் ஜாப்பின் பிரகாரம் தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க முடியும். வாய் வார்த்தை மட்டும், செயல் வடிவம் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் என்ற செயல் வடிவம் மட்டும்தான் நடக்குது. உதாரணமா அம்மாச்சிட்ட சாப்பாடு தரம் தங்களுக்கு சார்பா இருக்கிறவங்களுக்கு பார்ப்பது கிடையாது. அம்மாச்சிட்ட அவங்களோட சட்டத்திட்டங்கள் தங்களுக்கு சார்பான ஆக்களுக்கு இல்லை, தங்களுக்கு எதிராக கொடி பிடிச்சி நியாயத்துக்கு பக்கம் போறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட சட்டத்திட்டாங்க. இப்போ உதாரணமா திருநெல்வேலி அம்மாச்சி விவசாய திணைக்களத்துக்கு இயங்குது, வவுனியா அம்மாச்சி விவசாய திணைக்களத்துக்கு இயங்குது. ஆனால் இவ்வளவு பிரச்சனை வந்ததில்லை. ஏன்டா அங்கு அரசு ஊழியர்கள் கடமை புரிகிறார், அவர்கள் துன்புறுத்தல் இல்லாம நிம்மதியாக வேலை செய்யறாங்க. கிளிநொச்சியில அது நான் நினைக்கிறேன், விலங்கையில அரசு விவசாய திணைக்களத்துல பணிபுரிய சொல்லி உத்தியோகஸ்தர்கள் விட்டு அவங்களுக்கு விவசாய திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்ய விருப்பம் இல்லை. அம்மாச்சியை கண்காணிக்கணும். ஏனென்றால் அம்மாச்சியால் அவங்களுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கு. அம்மாச்சியால சாப்பிடலாம், அம்மாச்சியால விலக்குறைவா எல்லாம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், அம்மாச்சிக்கு வர அரமானியங்களை தாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அம்மாச்சி கொன்றைகளை தாங்கள் செஞ்சு கொள்ளலாம். அப்போ தாங்கள் ஒரு அம்மாச்சி பணியாளர்கள், அது படிக்காத முட்டாள்கள் மாதிரியும் ஒரு வேலை கஷ்டத்துக்கு வந்திருக்கிறார்கள், இவர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் அடிமுட்டாள்களா இருப்பார்கள் என்ற அம்மாச்சியில வேலை செய்யற அவ்வளவு பேரும் இனி இல்லை என்ற பணி கஷ்டப்பட்டவர்கள் இருந்தவர்கள், அதாவது வேலை செய்து கொண்டு இருந்தவர்கள் இனி இல்லை என்ற கஷ்டப்பட்டவர்கள், எவ்வளவு அடிமைப்படுத்தினால் எவ்வளவு தாழ்ந்து போகலுமோ அவ்வளவுக்கு தாழ்ந்து போனவர்கள். ஒரு கட்டத்தில் இயலாத கொடுமைக்கு எல்லாரும் விளையிட்டோம். இன்றைக்கு இருக்கிற அவ்வளவு பேருக்கும் நல்ல ஸ்ரீரூபி சொல்றா, தான் உருவாக்கணும், தன்னால வசதியா இருக்கணும், தன்னாலதான் இன்னும் வசதியா. இது ஒரு பெருமையான விஷயம் இல்லை.
பாதிக்கப்பட்டவனை கீழே விழுத்தி போட்டு வசதியா இருக்கிறவங்களை வசதியா இருக்குன்னா அதுல என்ன பெரும் ஒரு அரசு ஊழியருக்கு இருக்கு. இந்த நாட்டுல வந்து அரசு ஊழியர்களின் அதிகார துஷ்பிரயோகம் பற்றி இந்த ஆட்சி முறை கண்டிக்குது. அரசு ஊழியர்கள் தப்பு துஷ்பிரயோகம் பண்ணுறார்களா, தவறு இழைக்கிறார்களா, அறிவியுங்கள்னு சொல்றாங்க. நாங்க அறிவிக்கிறோம். நான் எங்களோட ஒரு சொசைட்டி நிர்வாகத்துல இருந்து இப்படி ஒரு மோசடி நடந்திருக்குது என்று சொல்லி நான் வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போறேன். அதாவது வடமாகாண விவசாய திணைக்களத்துக்கு அதாவது கொண்டு போறேன். இப்படி கொண்டு போனா அவர் வந்து இந்த விசாரணைகளை விசாரிக்கிறார்கள், எங்கட பக்கத்தையும் விசாரிக்கிறார்கள். சுதர்சினி என்றவா செய்த மோசடி, ஸ்ரீரூபி செய்த மோசடிகள் எல்லாம் விசாரிக்கிறார்கள். விசாரித்து கவர்னர்கிட்ட கொண்டு போறோம், மினிஸ்ட்ரியிட்ட கொண்டு போறோம், எல்லாம் கொண்டு போறோம். ஆனா தீர்வு தாரம் என்று தீர்வு ஒழுங்கான தீர்வு. ஆனா இன்று ஒழுங்கான தீர்வு கொடுத்திருந்தா இன்று வரைக்கும் இந்த அம்மாச்சி உணவகத்தில் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் நடந்திருக்காது. இன்றைக்கு இந்த மீடியாவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த இவ்வளவு தவறு நடந்ததுக்கு காரணம் இந்த அரசு எனது பேர் சுபாஜினி. நான் ஜெயந்தி நகரில் இருக்கிறேன். நான் வந்து வாழ்வாதாரத்துக்காகவும் எனது மகளை ஏஎல் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த ரீதியில் இந்த ஃபஸ்ட்டு நிலைமை காரணமாக கிளிநொச்சி அம்மாச்சியில் வந்து பொப்கார்ன் பொறிச்சு வந்த நான் அவர்களிட அனுமதி கேட்டு ஸ்ரீரூபி அவர்களிடம் அனுமதி கேட்டு நான் பொப்கார்ன் இந்த சொந்த காசில் பொப்கார்ன் மெஷின் மேசை எல்லாம் எடுத்து ஒரு இடத்தை ஒதுக்கி நான் அதில் பொறிச்சு கொண்டு வந்தேன். நான் பொறிச்சு கொண்டு இருக்கிற காலத்தில் வந்து நான் அதில் முன்னுக்கு இருந்து பொறிச்சு நல்ல கூடுதலான லாபத்தை அடைகிறேன்ற நோக்கமும் ஒரு பக்கம். மற்றது போகிற அம்மாச்சி உணவகத்துக்கு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தரும் வந்து என்னட்ட சரி பிள்ளைகள் சில பேர் சொல்லிவினோம். அதுகளையும் நான் அவர்களோட கதைக்கிறேன்னு என்ன கதைக்கிறேன் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியாமலுக்கு அவர்கள் சொல்கிற கதைகளை நான் கேட்குறதாலேயும் அவர்கள் அங்கே சமைச்சு கொண்டு இருக்கிற சுபதினி என்கிறவா இந்த நாளும் என்னையே நோட் பண்ணி கொண்டு இருப்பா. அவள் தான் எங்களோட தலைவி. நோட் பண்ணி கொண்டு இருந்து இப்போ நான் 1.5 வருஷத்துக்கு பிறகு நான் செய்கிற தொழிலை என்னட்ட இருந்து பறிச்செடுத்தது போல 1 மாத தவணை தந்திருந்தேன். அந்த 1 மாத தவணைக்குள்ள நீங்கள் 1 மாதம் இருக்கலாம், அதுக்கு பிறகு அந்த இடத்த விட்டு வெளியேற வேணும். உங்களுக்கு வேலை இல்லையண்டு இல்லை, வேலை இருக்குது, நீங்கள் கிளீன் பண்ணுற வேலைகள் இருக்குது. மற்றது பழம் வெட்டி உதவியாளராக பழ ஜூஸ் அடிக்கிறதுக்கு உதவியாளராக நீங்கள் செயற்படலாம்னு சொல்லி என்ன சொல்லி அவர் அவமானப்படுத்தினது போல கூட்டத்தில் சொல்லிச்சினோம். நான் வந்து பொப்கார்ன் பொறிக்கிறது என் அம்மாவும் சுயநமிட்டு என்னோட இருந்தவா. அப்போ நான் அம்மாவை விட சுகம் பார்க்கணுமென்றதுக்காக எனது சித்தியான ரஞ்சித மலர் என்பவா உள்ளூர் உற்பத்தி கடை உண்டு அம்மாச்சி உணவகத்துக்கு நடத்தி கொண்டு போறா. அப்போ அந்த கடையையும் நான் அரை நேரம் அப்படி நான் அந்த கடையையும் பார்த்து கொண்டு நான் இல்லாத வேளை எந்த சோழன் அதுகளை விற்று தருவான் என்பதற்காக அவவோடு நான் இருந்தேன். அப்போ அந்த கடையிலே இருந்தும் என்ன விலக்கணும் என்ற நோக்கமும் என்று சொல்லி அப்போ என்ன அவர்கள் தேவையில்லாத ஒவ்வொரு கதைகளை சொல்லி என்னையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நான் நிம்மதியற்று வீட்டில் நிம்மதி இல்லாமல் எனக்கு ஆரவும் வழி இல்லாத நிலைமையில் இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன். நான் 1 மாதத்தால் நிற்கிறேன். நானே அப்போ தொடர்ந்து வேலை செய்வார் என்பதற்காக நான் 2ஆம் நாத்தே அவர்கள் சொல்லி 2ஆம் நாத்தே நான் அவர்களுக்கு கடிதம் எழுதி நான் இந்த பணியில் இருந்து விலகிறேன் என்று சொல்லி 4ஆம் மாதம் 9ஆம் தேதி அந்த பணியிலிருந்து நான் விலகி சென்று விட்டேன். அப்போ மிஷின் வந்து முதல் ஏற்கனவே மழை பெய்த போது மிஷின் வந்து உள்ளுக்க தண்ணி ஊற்றுப்பட்டு இருந்தது. இந்த ரோட் பிளக் வந்து நான் கொடுவாமல் ஓஃப் பண்ணி வச்சுட்டு வர்ற நேரம் அங்கே இருக்கிற கைசியர் வில் போடுற கைசியர்கிட்ட நான் சொல்லி இருக்கிறேன் இந்த மிஷினுக்கு ஏதோ நடக்குது, ஆனால் இது ஆரோ தான் செய்யணும், திட்டமிட்டு செய்யணும், கமரா பார்க்கணும்னு சொல்லியெல்லாம் நான் கதைச்சாலும் அவள் கமரா பார்ப்பதில்லை. அவள் அதை வந்து அசம்பந்த போக்காயே எடுத்துக்கொள்ளுவா. எதுவுமே எங்களை பற்றி எதுவும் செய்ய மாட்டா. ஆனால் வேறு சின்ன பிரச்சனைகளுக்கும் எடுத்த உடனே கமரா பார்ப்பா. ஆனால் எங்கட எந்த விஷயத்தை அவள் உள்வாங்கி பார்க்கவில்லை. அதால் நான் அவவும் சேர்ந்து தான் இதை செய்த மாதிரி எனக்கு இருக்கின்றது. மற்றது வந்து நான் ரோட் பிளக்கு வந்து நான் ஜொயின் கொடுக்காத வயரில் கொழுவி இருந்தேன்னா அதை கூட நறுக்கி இருந்தது. மற்றது தண்ணி போகக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை மிஷினுக்கு. மற்ற மிஷின் வந்து
ரெண்டாவது மிஷின் வேண்டியும் ரெண்டாவது மிஷினும் பழுதாயிட்டுது. முன் கதவு வந்து சரியான வெடிப்பு. அப்படி வெடிப்பு நான் ஒரு பொறிக்கிற நேரம் கொடுத்து எனக்கு வந்தது கிடையாது. அப்படி வெடிச்சு கிடந்துச்சு. இது கண்ட பள்ள வெடிச்சு கிடக்கு. நான் ஒட்டி சுப்ப குழுவால் ஒட்டி தான் சோளம் பொறிச்சு வந்தேன் நான். அப்போ நான் முதலும் மிஷின் வேண்டி அதுவும் அந்த கடனை நான் உழைச்சி கட்டணும்னு கட்டி கொண்டிருக்கிற காலத்தில் அடுத்த மிஷினும் எனக்கு பழுதாகி பிறகு திருப்பி மிஷின் எடுத்தேன் நான். அப்படி எனக்கு இதால் நான் நிறையவே பாதிக்கப்பட்டு நான் அங்கே இருக்க முடியாத நிலைமையில நான் வெளியேறிட்டேன். எனக்கும் இதுக்கு ஒரு தீர்வு வேணும். நன்றி. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.